வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டெல்லியில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மட்டும் கேபிள்ஸ், எலக்ட்ரிக்கல் கேபிள் எல்லாத்தையும் வந்து அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட். ஸோ அதை ம், பற்றி, அதாவது இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் போல் எப்படி இருக்குது, அதாவது மின்சார கம்பங்கள் எந்த மாதிரி இருக்குது, ஏன் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போகணும், என்ன தேவை இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ம், ஸோ மின்சார கம்பங்கள் அப்படின்றப்ப முதல் பிரச்சனை. ஸோ ட்ரெடிஷ்னலாக ரொம்ப காலமாக இந்த மின்சார கம்பங்கள் யூஸ் பண்ண காலகட்டத்திலேருந்தே மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னா, மழைக்காலங்களில் வந்து நிறையா காத்தடிக்கும், அதில் வந்து லூஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதும் கம்பிகள் கட் பண்ணி விழுகிறதும் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது தான். மழை பெய்யறப்ப தண்ணிங்க தேங்கியிருக்கும், ஏதாவது கம்பம் வந்து லூஸ் கான்ட்ராக்ட் ஆகியோ இல்லை காற்றுல கட் ஆகியோ விழுந்துடும். ஸோ அதன் மூலயமா மக்களும் மிருகங்களும் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. செய்திகளில் பரவலாகவே நம்ம அதை பற்றி பார்க்க முடியுது. ஆனால் இதுவே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் அண்டர் கிரவுண்ட் மூலிமா கேபிள்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, இந்த காற்றடிச்சு கட்டாகி விழுகிறதோ இல்லை வந்து நீர் தேக்கத்தினால வந்து கரண்ட்டு என்ன எர்த் அடிக்கிறது, கரண்ட் அடிக்கிறதோ வந்து நடக்காது. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். வந்து இது முக்கியமான விஷயத்துலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் கம்பத்தில் ஒயர் கொடுக்குறப்ப கட்டாகி எர்த் அடிக்கிறதும் கரண்ட் அடிக்கிறதும் நிறையவே நடந்திருக்கு. அண்டர் கிரவுண்ட் கேபிளில் போயிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அடுத்து என்ன அப்படின்னா மரங்கள். ஸோ காற்றடிச்சு கம்பங்கள் மட்டும்தான் ஒயர் கட் ஆகுதான்னு பார்த்தா கிடையாது. மரங்களே மொத்தமாக சாஞ்சி கம்பத்தையே சாய்ச்சிரும். சில இடங்களில் வந்து ஒயர் மட்டும் கட் ஆகி விழுகும், சில இடத்துல கம்பங்களே சேர்த்து சாய்ச்சி விட்டுரும். ஆனால் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் கேபிள்ஸ் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கம்பங்கள் போடக்கூடிய அவசியமே இருக்காது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து நமக்கு மிச்சம். ஸோ கம்பங்கள் போகிறதுக்கான இனிஷியல் செலவுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கம்பங்களில் தான் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஆனால் அண்டர் கிரவுண்ட் கேபிளில் போயிட்டோம் அப்படின்னா கம்பங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டோ அதை பிளான்ட்டு பண்ணுறதுக்கு தேவைப்படுற நேரமும் செலவுகளும் மிச்சம். ஸோ கம்பங்கள் இருந்தால் தான் மரங்கள் விழுந்து கம்பங்களும் சரியும். இப்போ கம்பங்களே இல்லைன்ற பட்சத்தில் அந்த சம்பவத்தை நம்ம தவிர்த்தரலாம். ஆனா நிலத்தடியில கொண்டு போற கேபிளுமே வந்து காஸ்ட்லியா தானே இருக்கணும். காஸ்ட்லியா ஆமாம், தான் இருக்கும். நம்ம காஸ்ட்லியாக தான் இருக்கும். பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்து இதன் தொடர்ச்சி என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பம் காத்தடிச்சு மரம் விழுந்து கம்பமே சாஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த அங்கே இருக்க மரத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பத்தை திருப்பி சரி பண்ணி ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சரி பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நிறைய எடுக்கும். அது வரைக்கும் அந்த பக்கம் வண்டிகள் போய் போக்குவரத்து இருக்க முடியாது, கூட்ட நெரிசல் ஏற்படும், வேறு ரூட்டுக்கு மாற்றி விடணும். ஸோ நிறையா பேர்த்தோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த சுச்சுவேஷனை வந்து நார்மல் ஆக்க முடியும். ஆனால் இதுவே நம்ம வந்து கிரவுண்டு கேபிள்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே மரங்கள் விழுந்தாலும் டக்குன்னு மரங்களை அகற்றிடலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டு கம்பம் இருக்குன்ற பட்சத்தில் அதை பாதுகாப்பாக ரிமூவ் பண்ணணும். கரண்ட் ஏற்கனவே ஆன டேமேஜ் போக எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதையும் ஒரு பக்கம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த இது ரிமூவ் பண்ணுற வரையும் அந்த டோட்டல் ஏரியாவுக்கும் கரண்ட்டை கட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். அது வரை மக்கள் கரண்ட் இல்லாமல் அந்த கரண்ட் இல்லாத ஏரியாவில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ஸ் இருக்கலாம், கம்பெனிஸ் இருக்கலாம். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் கட் ஆகும். இதே அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டோம் அப்படின்னா இந்த தடைகள் இருக்காது. மரங்கள் சரிஞ்சு விழுந்தாலும் விரைவாக மரத்தை அகற்றிடலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்து பக்குவமாக பண்ணுன்ற கட்டாயம் இருக்காது. டக்குன்னு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. கரண்ட்டு வந்து அங்கே உள்ளே வரத்துக்கான எந்த விதமான வேலையும் இல்லாதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அதை அப்புறப்படுத்திடுவாங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆங்கிளில் பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா, கம்பங்கள் என்ன தான் இனிஷியலாக பிளான்ட்டு பண்ணுறப்ப செலவுகள் கம்மியாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தா அப்போனா ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பேர் டு கிரவுண்ட் கேபிள்ஸ். ஆனால் கிரவுண்ட் கேபிளை பொறுத்தவரையும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். போல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இனிஷியலாக எல்லாத்தையும்
நிலத்தை தோண்டி அதுக்கு பைப் லைன்ஸ் போட்டு அதில் எல்லாத்தையும் ப்ராப்பராக மேட்ச் பண்ணி ஃபிட் பண்ணுற வரையுமே செலவுகள் நிறையா. ஆனால் வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே மெயின்டெனன்ஸ் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது 2 விஷயம் வந்து பார்க்குறோம். ஒன்று, கம்பத்தில் இருக்கக்கூடிய கேபிள்ஸ், அது மழை வெயில் இதில் மாற்றி மாற்றி ரொம்ப காலம் இருக்கிறதுனால கேபிள்ஸ் வந்து வியர் ஆகிறது, தேய்மானம் நடந்து அது வந்து கட் ஆகிறது, இந்த காக்கா குருவி எல்லாம் போய் கூடு கட்டுறது, அதுக்கப்புறம் கம்பமே துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த த்ரூ அவுட் டைமில் ஒரு 25-30 வருஷம் தான் லைஃப் டைம். ஸோ அது வரைக்கும் அது வரைக்கும் தான் அந்த கம்பம் தாங்கும். பட் அண்டர் கிரவுண்டில் போடுறப்ப அது வந்து ஒரு டபுள் மடங்கு, ஒரு 60-75 வருஷம் வரையுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளை பார்க்குறப்ப நமக்கு போல்ஸில் தான் வந்து அதிகமான வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஆங்கிளில் பார்க்குறப்ப செலவுகள் போல்ஸுக்கு அதிகம். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிட்டியோட அழகு. இப்போ வந்து சில முக்கியமான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வீடுகள் இருக்கும். அப்போ ஒரு வீட்டுக்கும் கேபிள்ஸ் மூலயமா கரண்ட்டு கொண்டு போகிறப்ப பார்த்தா அப்படின்னா நிறைய ஒயர்கள் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒயர் தொங்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒயர் கட்டாகி விழுந்துச்சு அப்படின்னா அது அங்கே நடந்து போகிற மக்களுக்கோ இல்லை வண்டியில் போகிறவங்களுக்கோ அது சேதாரத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப பிஸியான சிட்டிஸ், அதாவது டெல்லி, மும்பை, சென்னை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேபிள்ஸ் இருக்கும். அது அந்த சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொஞ்சம் அசிங்கமாக கசன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். பட் இதே அண்டர் கிரவுண்டில் கேபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சிட்டியோட வியூ வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த கேபிள்ஸ் வந்து அந்த வியூவை மறைக்கிற விஷயம் வந்து பண்ணாது. ரெண்டாவது, அந்த ரொம்ப லூஸ் ஆகி தொங்கி போய் அது சைக்கிளில் போகிறவங்களோ வண்டியில் போகிறவங்களையோ டிஸ்டர்ப் ஆகிற விஷயம் வந்து இருக்காது. முன்னெல்லாம் லாரிகள்ஸ் போச்சு அப்படின்னா ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணி அந்த வயரை தூக்கி விட்டுட்டு போவாங்க. இதே அண்டர் கிரவுண்ட் கேபிளாக இருக்கிறப்ப அந்த விஷயங்கள் வந்து நடக்காது, ஃப்ரீ ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். இப்போ கம்பங்கள் நடுறப்ப பார்த்தா அப்படின்னா எங்கே மோஸ்ட்லி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம நடக்கிற இடம் இருக்குது பார்த்தியா, ஃபுட்பாத் இருக்குல்ல, அங்கே கம்பங்கள் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் நீ ஃப்ரீயாக நடக்க முடியும் ஃபுட்பாத்தில், அதுக்கு மேலே ஒரு கம்பம் இருக்கும். நீ திரும்பி ரோட்டில் இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்பாத்தோட பர்பஸே வந்து ரோட்டில் இறங்காமல் போகணும் அப்படின்றது தான். ரோட்டில் இறங்குனா வண்டிகள் முன்ன பின்ன வேகமாக வந்துடும், இடிச்சிருவாங்க, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்றது தான் பர்பஸே. ஆனால் கம்பங்கள் வந்து அந்த ஃபுட்பாத்துலேயே வந்து கம்பங்களும் இருக்கும், அந்த கம்பத்தோட சேர்த்து தான் ஃபுட்பாத்தும் போட்டிருப்பாங்க. இதே கம்பங்கள் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா ஃபுட்பாத்துக்கு கீழேயே லைன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அதனால் ஃபுட்பாத் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, மக்கள் ரோட்டில் வந்து நடந்து போகணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு போகிற வழித்தடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் இருக்கும். அந்த வழித்தடத்தில் கம்பம் இருக்கிறதுனால அந்த லேண்டோட வேல்யூவே வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த 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 இடத்துக்குள்ளே போயிட்டு வரத்துக்கு வழியில் கம்பம் இருக்கிறதுனால கார்களோ இல்லை வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய லாரியோ டாடா ஏசியோ அதுக்குள்ளே போயிட்டு வர முடியாது. அந்த இடத்துல கம்பம் இல்லை அப்படின்னா பெரிய வழி, ஒரு 30 அடி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக அந்த கம்பம் இருக்கிறதுனால வந்து அந்த லேண்டுக்கான வழியவே அதை அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலையும் கம்மியாக தான் கேட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் அந்த கம்பத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நல்ல விலை ஏறும் அப்படின்றதுனால அந்த கம்பத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் விற்றுக்கலாம்னு சொல்லி அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அந்த சேல் பண்ணுற ப்ராஜெக்டை. இப்போ இந்த கம்பத்தை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு செகண்டில் ஒரு நாள் எடுக்கிற விஷயம் இல்லை. அது லைனெல்லாம் பார்த்து லைனெல்லாம் வேறு கம்பத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஆனால் இதே அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸாக கொண்டு போகிறன்ற பட்சத்தில் இந்த சிக்கல் கிடையாது. லைன் எங்கே போனாலும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக அலைன் பண்ணி ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைமும் வண்டிகள் போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண தேவையில்லை, இடைஞ்சல் இல்லாமல் போயிடும் எல்லாத்துக்குமே. ஸோ நீ முன்ன என்ன கேட்ட? நான் எதுவும் கேட்கலையே. இல்லை முன்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நான் பார்த்து முடிச்சுட்டு பேசுவோம் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இல்லை எதுவும் இல்லை.
இல்லைப்பா. ஆம். இனிஷியல் காஸ்ட்டு கேபிள்ஸ்க்கு அதிகம். அது ஸோ அதை கேட்டிருந்தேன். அது அதில் பேசிட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்பங்களில் பண்ணுறப்ப ஒயர் மட்டும்தான் ட்ராவல் ஆகுது. இதே அண்டர்கிரவுண்டில் கொண்டு போகிறோம் அப்படின்னா பூமியை தோண்டி தோண்டி பண்ணாமல் ரோட் சைடில் ஏதோ ஒரு பக்கமோ இல்லை ரெண்டு பக்கமும் கூட ஒரு ஷேப்பில் வந்து நம்ம வந்து காடி எடுத்து அதுக்குள்ளே எலக்ட்ரிக்கல் கேபிள், வாட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறமேட்டு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே அந்த சேனல் வழியாகவே கொண்டு போய்க்கலாம். நம்ம ஓப்பன் ட்ரைனேஜ் போடுற மாதிரியே பில்ட் பண்ணி அதை வந்து மேலே சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபுட்பாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க பிளாக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப ஒரு விஷயத்துக்காக, அதாவது சிங்கிள் சேனல் தான் போட போகிறாங்க, ஆனால் அதுலேயே 3 விதமான சர்வீஸை வந்து கொடுத்துட போகிறோம். இப்படி கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப இனிஷியல் காஸ்ட்டு கேபிள்ஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டு போகிறதுலே கம்மியாக போயிடுது. ஏன்னா நம்ம மற்ற வாட்டருக்கும் ட்ரைனேஜுக்குமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம். அதே அந்த சேனலை ஷேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து இனிஷியல் காஸ்ட்டும் அதில் கம்மியாக போயிடும். இப்போ இந்த ட்ரெடிஷ்னலான கம்பங்கள், மின் கம்பங்கள்லாம் நிறையவே உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. அண்டர் கிரவுண்டில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த உயிர் சேதங்களை முற்றிலும், அதாவது ஒரு 95% தவிர்க்கலாம். சில ரேர் கேசஸில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் கண்டிப்பாக நடக்கும். நடந்துச்சுன்னா அந்த தவறு என்னன்னு ஃபைன் பண்ணி மீண்டும் அந்த தவறு நடக்காமல் இருக்க என்ன அப்படின்றத யோசித்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஆனால் சோஃபார் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற கம்புகள் மூலிமா நடந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் விபத்துகளையுமே அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தவிர்த்தரலான்றது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். கேள்விகள் இருக்கா? இல்ல. நன்றி, வணக்கம்.